தாய் தமிழே கலை வணக்கம். தாய் தமிழ் குடி உறவுகளே தமிழ் வணக்கம். ஒரு இடத்துல ஒரு மக்கள் சராசரியான ஒரு வாழ்வு வாழணும் அப்படின்னா போக்குவரத்து அதி முக்கியமானது. எப்படி ஒரு மனித உடல் எல்லாத்தையும் உயிரோடு இருக்கிறது ஒவ்வொரு உறுப்புகளும் காரணமா இருக்கும். ரத்த ஓட்டம் சீரா இருக்கணும், நுரையீரல் சீரா இயங்கணும், இதயம் சீரா இயங்கணும், அதே போல காற்றும் சீரா இருக்கணும். மூச்சு இழுக்கும் போது காற்று உள்ளே செல்வதும் மூச்சு விடும்போது காற்று வெளியேறுவதும் சீராக இருந்தால்தான் ஒரு மனிதனோட உடம்பு உயிரோடு இருக்கதா அர்த்தம். அதே மாதிரிதான் இந்த இடத்துல போக்குவரத்து, போக்கு வரத்து, நம்ம இடத்துக்கு போகிறதுக்கும் போன இடத்துல இருந்து திரும்பி மறுபடியும் இந்த பகுதிக்கு வர்றதுக்கும் போக்குவரத்து மிக அதி முக்கியமானது. இந்த போக்குவரத்தோட முக்கியத்துவத்தை நீங்க வேற எதெல்லாம் யோசிக்க வேண்டாம், வேற எதை பத்தி யோசிக்க வேண்டாம். இன்றைய சர்வதேச அரசியல்ல நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கு. இந்த போர் நம்ம நினைக்கலாம் நம்ம இந்தியாவில தானே இருக்கிறோம், அது அங்கதானே கொண்டு போடுறான், அங்கதானே வெடி வெடிக்கிறான் அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஆனா அங்க ஏற்பட்ட போரின் விளைவு என்னன்னு யோசிச்சீங்கன்னா இன்னைக்கு நீங்க செய்திகள்ல பார்க்கலாம், காணொலி காணலாம், தொலைக்காட்சிகள்ல பார்க்கலாம். ஒவ்வொரு பெட்ரோல் பங்க்லையும் முதல்ல போய் பெட்ரோல் வாங்குறது, டீசல் வாங்குறது, சிலிண்டருக்காக நம்ம காத்திருக்கிறது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா போக்குவரத்து சரியா இல்லை. நம்மளோட கப்பல் போக்குவரத்து இந்தியாவுக்கும் நமக்கு ஏற்றுமதி செய்த நாடுகளுக்கும் இடையேயான சரக்கு போக்குவரத்து சரியாக இல்லை. அதுதான் நம்ம இப்ப சந்திக்கிற பிரச்சனைக்கு தலையாய காரணம். இது போன்றுதான் இந்த பகுதிகளையும் போக்குவரத்து சரியாக இல்லைன்னா வாழ்வாதாரம் மாறாது, கல்வியில சிறக்க முடியாது. ஒரு மாணவன் காலையில 9 மணியில இருந்து 9:15 பள்ளிக்கு போகணும். அந்த நேரத்துல அவனுக்கு சரியான நேரத்துல வர வேண்டிய பேருந்து வரலன்னா அவன் எப்படி அந்த வகுப்பறைக்கு போக முடியும்? தாமதமாக போகும்போது அவன் போன உடனே அவன் பள்ளிக்கூட வகுப்பாசிரியர் அவன்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்பாரு. அவன் அவனோட சக மாணவர்கள் முன்னால ஒரு நாள் பதில் சொல்லுவான். ஒவ்வொரு நாளும் பதில் சொல்லும் போது அந்த பிள்ளையோட மனசு என்ன பாடுபட நினைச்சு பாருங்க. என்ன டெய்லி ஒரு காரணம் சொல்ற, நீ ஏன்டா அப்படி பொய்யா சொல்றன்னு வாத்தியார் கேட்பாரு. ஆனா நிதர்சனமான உண்மை, அந்த பையனுக்கு சரியான நேரத்துல பேருந்து இல்லாம அவன் மன ரீதியா பாதிக்கப்படுவான். அவனால கல்வியில ஒழுங்கா தன்னோட பங்களிப்பை செலுத்த முடியாது. காலப்போக்கில் நம்ம லேட்டா போவோம், வாத்தியார் திட்டுவாரு, எதுக்கு பள்ளிக்கூடமே போவோம் அப்படி இருந்துருவோம் அப்படிமா. வீட்டுல அம்மா அப்பாட்ட ஏத்து பேசுவான், சேராத சேர்ப்பான், தீய பழக்கங்கள் வரும். அப்போ ஒரு சமூகம் மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போய் சேர்ந்துரும். அதுக்கு காரணம் இந்த போக்குவரத்து மிக முக்கியமா காரணமாக இருக்கும். ஆகவே இந்த பகுதியில இருந்து அங்கங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நாங்க பேசுறது எங்களுக்காகவோ எங்க குடும்பத்துக்காகவோ இல்லை, உங்களுக்காகவும் சேர்த்துதான் என்பதை நீங்க மனசுல வைங்க. எங்களோட எண்ணிக்கையை பார்க்காதீங்க, எங்களோட எண்ணத்தை பாருங்க. உங்க எண்ணத்துல இந்த எண்ணம் ஓடணும், ஆனா வெளியே சொல்ல முடியாது. காரணம் என்னன்னு பார்த்தோன்னா நம்ம சித்தப்பா பிரசிடண்டா இருப்பான், மாமா கவுன்சிலரா இருப்பான், மரும ஒன்றியர்களா இருப்பான். உனக்கு தேவையா, உனக்கு என்ன வேணும் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு கட்சியில சொல்லுவாங்க. மக்களே ஒரே ஒரு நிமிஷம், நீங்க இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துடுங்க. வாக்கு செலுத்த போகும்போது சில குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷமாவது வரிசையில் நிற்பீங்க. அந்த 10 நிமிஷம் மட்டும் கடந்த காலங்கள்ல நீங்க பட்ட சித்திரவதை கொடுமை எல்லாத்தையும் நினைச்சு பாருங்க. போக்குவரத்தால மட்டும், இந்த போக்குவரத்தால இந்த வாழ்க்கையில நீங்க தவறவிட்ட பொன்னான தருணங்களை நினைச்சு பாருங்க. உங்க குழந்தைகள் போக்குவரத்து இல்லைன்னா நம்ம வீட்டு பிள்ளை வேலைக்கு போதுங்க, சரியான நேரத்துல அந்த பிள்ளை 5 மணிக்கு வேலை முடியும், 5 மணிக்கு பள்ளிக்கூடம் கல்லூரி முடியும். பஸ் கரெக்டான நேரத்துல இருந்து அங்க இருந்து வர்றதுக்கு 35 நிமிஷத்துல வந்து சேர்ந்துடும். 5 மணிக்கு வர வேண்டிய பஸ் அங்கேயே 6:30 மணி ஆயிட்டா நம்ம வீட்டு பிள்ளைங்க 8 மணிக்கு வரும். நமக்கு பச்சை தண்ணி தொண்டைக்குள்ள இறங்குமா? இன்னைக்கு நடக்கிற நிலவரத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கு எங்கேயாவது பாதுகாப்பு இருக்கா? பாதுகாப்பு இல்லாம தரவுகளை எடுத்து பேசினா இன்னும் நீண்டுகிட்டே போவோம்.